அவங்களுக்கு லேட்டா தான வரும். ஏய் இப்போ ஆன் பண்ண ஆஃப் பண்றோம். இதுதான் நம்ம தமிழ்நாடு அரசு கொடுத்த ஏசர் லேப்டாப். இதை தான் இன்றைக்கி போய் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம நண்பன் இதை பிரிச்சுக்கிட்டு இருக்கான். பொறுமையாக பெரிய உள்ள என்னென்னலாம் இருக்குன்றதை நாங்கள் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாத்தையுமே காமிக்கிறோம். இது வந்துட்டு ஜஸ்ட் மேனுவல் புக்கு. இதில் பார்த்தீங்களா, இதில் நம்ம லோகோ தான். இது நம்மளுக்கு தேவை கிடையாது, தூக்கி போட்டுருவோம். லேப்புக்கு சார்ஜரை கொஞ்சம் தேடிட்டு இருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. லேப்புக்கு சார்ஜரே இல்லையா? ஓ இதை நான் பார்த்தேன் நண்பர்களே. இருங்க நான் இந்த பக்கத்துலேருந்து தள்ளுறேன், நீங்கள் அந்த பக்கத்துலேருந்து எடுங்க அதை. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லேப் சார்ஜர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறோம் அஃபிஷியலாக. பார்த்தீங்களா, இதுதான் சார்ஜர். எத்தனை வால்ட்டு? 36 நினைக்கிறேன். எவ்வளோ போட்டிருக்குங்க வால்ட்டு இதில் போடலங்க. இதில் எதுவுமே போடலங்க. மற்றபடி இது ஜஸ்ட் அந்த ஸ்மெல்லுக்காக. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதில் கொடுத்துருப்பாங்கங்க சார்ஜ் வோல்ட்டு. இப்போ நம்ம சிஎம் சார் கொடுத்த லேப்டாப்பை பிரிக்கிறோம். டான். அதாவது வெற்றிகரமாக லேப்டாப்பை வாங்கிட்டோம். ஓ மை காட், பார்த்தீங்களா, இதுலேயும் அவர் லோகோ. இல்லை Ryzen 3 எல்காட் ஏசர் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ சார்ஜ் இல்லை இப்போதைக்கு. பட் இப்போ பண்ணுறோம். தலைவர் முகம் தான் அதில் தெரிய போகுது. தலைவர் முகம் எங்கள் பிராண்டு வேறு. இதில் பேக் லைட் கீபோர்ட்லாம் இல்லை, பட் நார்மல் பேட். இதில் கீபேடுக்காக அவங்க கொடுக்கல, ஜஸ்ட் நார்மல் கீபேட். Ryzen 3 7000 சீரீஸ். அண்ட் இப்போ ஸ்டார்ட். இதுதான் சிஎம் சார் கொடுத்த லேப்டாப். ஜஸ்ட் இப்போ ஓன் ஆகிட்டு இருக்கு. இட்ஸ் குவைட் ஸ்மூத். உள்ள மெமரி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 200 ஜிபிக்கு இது கொடுத்துருக்காங்க. லெட் மீ ஷோ யூ இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். இதோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 8 ஜிபி இன்டர்னல் மீன்ஸ் ரேம் அண்ட் 500 ஜிபிக்கு கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் 238க்கு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க.